ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜிமா பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் மாடல் வந்து எப்படி ஒர்க் ஆகும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைஸ்டு எம்எல் மாடல், சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் மாடல் அல்காரிதம், ஒன் ஆஃப் த அல்காரிதம் தான் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். மெயினாக இதுக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். கிளாசிஃபிகேஷன் டாஸ்க். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைனரி கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது. பைனரி கிளாசிஃபிகேஷன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன். பைனரி கிளாசிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லைங்க. டார்கெட் அவுட்புட் வேரியபிள் வந்து எப்படி இருக்குன்னா 2 இருக்கும், 2 அவுட்புட்ஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ, இல்லைனா 0 1, கேட் ஆர் டாக், இந்த மாதிரி ஒன்லி 2 கிளாஸ் இருக்கும். மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னா மோர் தென் 2 அவுட்புட் இருக்குங்க, 2 கிளாஸ் இருக்கும். அதுதான் மல்டி கிளாஸ் சொல்லுவோம். 3 4 5 எக்ஸெட்ரா எத்தனை கிளாஸ் வேணாலும் இருக்கும் மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ இதுதான் 2 கேட்டகரி. லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் கான்செப்ட். சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் ஃபார்முலா என்னன்னா f of x equal to 1 divided by 1 plus e power minus x. ஸோ இங்கே எக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் டேட்டா. என்னென்ன இன்புட் டேட்டா இருக்கோ அது எல்லாமே எக்ஸ் வேரியபிள் வரும். ஃபைனல் அவுட்புட் தான் f of x. ஸோ இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வர அவுட்புட் தான் f of x. ஓகேங்களா? இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 0 to 1 இருக்குங்க. சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் அவுட்புட், நம்மளோட அவுட்புட் வந்து நம்மளோட இன்புட் வந்து என்ன வேல்யூவாக இருந்தாலும் அது லாகர்தமிக் எடுத்து சிக்மாய்ட் ஃபங்க்ஷன்லேருந்து அவுட்புட்டாக வரும்போது அதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 0 to 1 தான் இருக்கும் அவுட்புட் ரேஞ்ச். அதை வச்சு என்ன பண்ணோன்னா அண்ட் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எஸ் ஷேப்பில் வந்து இருக்குங்க கர்வ். பேசிக்காக இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 0.5 இன் சம்வேர் பிட்வீன் இங்கே இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இன் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா பேஸ்ட் ஆன் அவுட்புட் வந்து 0, இஃப் இட் இஸ் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 0.5 மேலே இருந்துச்சுன்னா இது ஒரு கிளாஸாக பிரிச்சுருவாங்க. இது வந்து கிளாஸ் 1. இல்லை என்னோடய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி வருது இல்லையா, ஆக்சுவலி சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் அதுதான் இருக்கும். எவ்வளோ பெரிய வேல்யூவாக இருந்தாலும் லாகர்தமிக்குள்ளே போயிட்டு வரப்போ நமக்கு வந்து 0 to 1 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் அவுட்புட் வேல்யூ. ஓகேங்களா? என்ன தான் நம்மளோட இன்புட் டேட்டா வந்து அதிகமாக வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்காக தான் நம்ம வந்து லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இஃப் இட் இஸ் பிலோ 0.5னா இது வந்து கிளாஸ் 0. இந்த மாதிரி வந்து கிளாஸை வந்து பவுண்ட்ரி செட் பண்ணிவிடுவோங்க. பவுண்ட்ரி செட் பண்ணிவிட்டு அதோட ப்ரிடிக்ஷன் அவுட்புட் ஸ்கேல் பார்த்துட்டு நமக்கு வந்து கிளாஸ் வந்து எந்த கிளாஸ்ன்னு சொல்லி ப்ரிடிக்ஷன் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாடல் எப்படி வந்து எவால்யூஷன் பண்ணுறது, மாடல் குட் மாடலாக இல்லை எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எவால்யூஷன் மெட்ரிக்ஸ் இருக்குங்க. கிளாசிஃபிகேஷன் எவால்யூஷன் மெட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அக்யூரேசி பார்க்கலாம். மாடலோட அக்யூரேசி, ட்ரெயினோட அக்யூரேசி வந்து நம்ம செக் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ். கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து என் பைனரி கிளாசிஃபிகேஷனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? 2 கிளாஸில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், ஃபால்ஸ் நெகட்டிவ். ஸோ இதுதான் இங்கே ட்ரூ பாசிட்டிவ் 2 நெகட்டிவ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் கிளாஸ். ஓகேங்களா? இங்கே வந்து ஆக்சுவலுக்கும் ப்ரிடிக்டடுக்கும் வந்து கம்பேரிசன் பார்ப்போங்க. ப்ரிடிக்டருக்கு கம்பேரிசன் பார்த்து ஆக்சுவல்லேருந்து எத்தனை வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் ஆகிருக்கு இல்லை எத்தனை மிஸ்கிளாசிஃபிகேஷன் ஆகிருக்குன்ற வந்து ஒரு கவுண்ட் வந்து இதை எடுத்து அனலைசிஸ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் மாடல் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
ஏயூசி ஆர்ஓசி கர்வ். பேஸ்ட் ஆன் தட் நாம் வந்து மாடல் வந்து எப்படி ப்ரிடிக்ஷன் பண்ணுது, எந்த த்ரெஷோல்டு வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம எவால்வேட் பண்ணலாங்க நம்ம மாடல். மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.